சென்னை ஆயிரம் விளக்கில் பிரியாணி கடை நடத்திய வங்கதேசத்தைச் சேர்ந்த முகமது ஹாரூன் மாய் மற்றும் அவரது உறவினரான வலியுல்லா கான் என்பவரையும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். இவன் 1999ஆம் ஆண்டு திரிபுராவில் உள்ள ஷாப்பூர் கிராமத்திற்கு அருகிலுள்ள ஸ்ரீ மந்தப்பூர் எல்லையிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவி வந்தான் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் 1999 முதல் 2008ஆம் ஆண்டு வரை பல சந்தர்ப்பங்களில் சட்டவிரோதமாக வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்து சென்றுள்ளான் என்பதும் தெரியவந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள ஒரு பிரியாணி கடையில் வேலைக்கு சேர்ந்தவன் தற்போது அவன் அதே பகுதியில் ஒரு பிரியாணி கடைக்கு முதலாளியும் ஆகிவிட்டான் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. போலி ஆவணங்கள் கொடுத்து ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட் அனைத்தும் தயாரித்து வைத்துள்ளான். மேலும் அந்த பாஸ்போர்ட் மூலம் பலமுறை வங்கதேசத்திற்கு சென்று வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு தனது உறவினரான வலியுல்லா கானை திரிபுரா வழியாக சட்டத்திற்கு புறம்பாக ஊடுருவச் செய்து சென்னை அழைத்து வந்து தன்னுடன் தங்க வைத்துள்ளான் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த இருவரையும் தான் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சமீபத்தில்தான் தில்லி போலீசார் திருப்பூரில் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்தனர். அவர்களும் இதே போன்று போலி ஆவணங்கள், ஆதார், பான் கார்டு போன்றவற்றை பெற்று பல வருடங்களாக திருப்பூரில் குடியிருந்தனர். மேலும் இவர்கள் என்ன நோக்கத்திற்காக இங்கு வந்துள்ளனர் என்றும் இவர்களுக்கு ஆயிரம் விளக்கு பகுதியில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த நபர்கள் கைது செய்யப்பட்டனரா என்றும் கேள்வி எழுகிறது. இவர்கள் வழிபாடு செய்து வந்த மசூதியில் உள்ளவர்களுக்கும் ஜமாத்தில் உள்ளவர்களுக்கும் இவர்களை நன்றாக தெரிந்திருக்குமே, அவர்களையும் காவல்துறை விசாரிக்குமா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது.